பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நல்ல அருமையான இந்த ராத்திரி நேரத்தில் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் மீண்டும் ஒரு விசையாய் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கர்த்தருடைய வார்த்தையும் உங்கள் யாவரோடும் கூட ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்ப நாட்கள் முதல் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் அடிப்படையில் யோசேப்புக்கு முன் மற்றும் யோசேப்புக்கு பின் பிறந்தவர்களை குறித்து தொடர்ந்து நாம் ஆராய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து வருகிறார். அந்த வகையிலே யோசேப்பின் தாயாகிய ராகேலையும் யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபையும் அதன் பின்பு முதலாவது ரூபன் என்கிற சகோதரனையும் இரண்டாவது சிமியோன் என்கிற சகோதரனையும் மூன்றாவது லேவி என்கிற சகோதரனையும் நான்காவதாக யூதா என்கிற சகோதரனையும் ஐந்தாவதாக செபுலோன் என்னும் சகோதரனையும் ஆறாவதாக இசக்கார் என்கிற சகோதரனை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 6 சகோதரர்கள் மற்றும் பெற்றோர் இருவர், மொத்தம் 8 பேர்களை குறித்து இதுவரைக்கும் பார்க்க தேவன் உதவி செய்தார். அப்படி யோசேப்பின் குடும்பத்திலே நாம் பார்த்து கொண்டிருப்பது 7வது குமாரன். அந்த 7வது குமாரன் தான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி கர்த்தர் அந்த குமாரனுக்கு பெயர் தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தான் என்று பெயரிடப்பட்ட இந்த 7வது குமாரனை குறித்து பல சத்தியங்களை, பல ரகசியங்களை அல்லது வேதத்தின் மகத்துவங்களை நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு விளங்க காட்டினார். முடிவும் போது நான் சொன்னேன், கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அல்லது நான் உயிரோடு இருந்தால் இந்த தான் என்பவனுடைய மற்ற காரியங்களை குறித்து நாளைக்கு உங்களுக்கு விவரிக்கப்படும் என்று சொன்னேன். அதன்படி இன்றைக்கு இந்த தான் என்கிற மனுஷனை குறித்த 2ஆம் கட்ட செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோதரம் 2ஆம் கட்ட செய்தி என்று சொன்னால் நேற்றைய போல இருக்காது என்பது கிடையாது. முந்தினதுக்கு ஒத்திருக்கிறது என்கிற ஒரு வசனம் வேதத்திலே உண்டு. முந்தினதுக்கு ஒத்திருக்கிறது. இந்த ஒத்திருக்கிறது என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? நேற்றைக்கு எப்படி இருந்ததோ அதே போல இன்றைக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அப்படியானால் நேற்றைக்கு இருந்ததை போலவே இன்றைக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஒத்திருப்பதற்கு ஏதுவான ஒரு வசனம். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். என்ன அழகான ஒரு விளக்கம் பாருங்க. ஒத்திருக்கும் என்பதற்கு கூட ஆவியானவர் அழகான வசனத்தை எழுதி வச்சிருக்கார். அந்த யோபு 33:3 திரும்ப வாசிக்கிறேன். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற கண்காணிகள், இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இதுல ஒரு வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நான் அறிந்ததை என் உதடுகள் எப்படி இருக்குமா? கர்த்தர் சுத்தமாய் வசனிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்துல, இருட்டோட ஜெபத்துல ஊழியக்காரர் ஏதாவது ஒரு பதவியையோ ஒரு பணியையோ ஒரு பகுதியையோ செய்ய சொன்னா அதுல தடுமாற்றமே இருக்கக்கூடாது, கொளறல் இருக்கக்கூடாது. சூத்திரம் நல்ல தெளிவு இருக்கும்.
வார்த்தை உச்சரிப்பு பலாச்சொலையை அறுத்து வச்சது மாதிரி இருக்கணும். ஆனா பலாச்சொலையை அறுத்ததுனால கையில கரப்பட்டது மாதிரி பிசு பிசுப்பா இருக்கக்கூடாது. வாய்க்கு பலாச்சொலையை போல இருக்கணும். வாய்க்கு பலாச்சொலை வச்சாலும் அந்த பலா கொட்டை தானாக வருவதை போல நாம் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த யோபு 33:3 படி சூத்திரம் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். ரொம்ப தெளிவாய் பேச தெரியணும், திட்டமாய் பேச தெரியணும், பகுத்து பேச தெரியணும், வகையறுத்து பேச தெரியணும், நிதானித்து பேச தெரியணும், அழகாய் பேச தெரியணும், அருமையாய் பேச தெரியும். ரொம்ப முக்கியமாய் நமக்கு எதிர்முனையில் இருக்கிறவருடைய இருதயம் கவர்ந்ததாய் வார்த்தைகளை பயன்படுத்த தெரிய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். கடந்து போகட்டும். இப்போ நேற்றைய தினத்துல இந்த தான் என்கிற மனுஷனை குறித்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அந்த தானை குறித்து இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட தேவனுடைய கிருபையை முன்னிட்டு சூத்திரம் காண்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த தான் என்கிற மனுஷன் மற்றும் தான் என்கிற கோத்திரத்துல எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள்? முதலாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். அவர்கள் எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள். இந்த நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷர்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், பலத்த மனுஷர்கள். அப்படியா? ஆனால் இந்த தான் கோத்திரத்தில் இருந்த மனிதர்களில் ஒரு கூட்டத்தார் எப்படி இருந்தார்கள்? வெறும் மனுஷர்களாய் மாத்திரம் இருக்கவில்லை, அவர்கள் பலத்த மனுஷர்களாய் இருந்தார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீ இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் மனிதர்கள் தான், இந்த செய்தியை கொடுக்கிற நானும் மனுஷன் தான். ஆனால் நீங்களும் நானும் மனிதர்களாய் இருந்தாலும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? நல்ல பலத்த மனிதர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகள், இந்த பலத்த மனுஷர் என்றால் யார்? பலத்த மனுஷன் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அந்த பலத்த மனுஷரை குறித்து அந்த நியாயாதிபதிகள் அதே 18ஆம் அதிகாரம் அதே 2ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர்கள் தேசத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். ஆமென். இந்த தான் புத்திரரில் காணப்பட்ட சில நல்ல பலத்த மனுஷர்களாய் இருந்தார்கள். இந்த பலத்த மனுஷர்கள் என்ன வேலை செய்தார்கள் என்று சொன்னால், ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். இது கானானை போல செழிப்பும் பூரிப்புமாய் இருக்கிறதா? இது எகிப்தை போல பிரமிடும் செங்கலும் நிறைந்ததாய் இருக்கிறதா? அல்லது எருசலேமை போல மலைகளை சுற்றி இருக்கிறதா? அல்லது லீபனோனை போல வெண்படர்ந்ததாய் இருக்கிறதா? அல்லது ஒலிவ மலையை போல பிரகாசமாய் இருக்கிறதா? அல்லது காதேஸ் வனாந்தரத்தை போல அகலமும் நீளமும் வெட்டாந்தரையுமாய் இருக்கிறதா என்று சொல்லி தேசத்தை ஆராய்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு பேர்தான் பலத்த மனுஷர்கள். பலத்த மனிதர்கள் என்று சொன்னாலே உடனே எல்லாரும் சொல்லுவார்கள், பலத்தின் மேல் பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து. கிடையாது. இங்கு சொல்லப்படுகிற பலத்த மனிதர்கள் என்கிறவர்கள்
ஜெப ஜீவியத்தை குறிக்கிறவர்கள் அல்ல, ஆவியில எழும்புகிறவர்களை குறிக்கிறவர்களை அல்ல. இவர்கள் பூமியை ஆராய்கிறவர்கள், தேசத்தை ஆராய்கிறவர்கள், விளைச்சல் சரியா இருக்கிறதா என்று பார்க்கிறவர்கள், அறுவடை நடக்கிறதா என்று பார்க்கிறவர்கள், ஜனங்கள் புசிக்கிறார்களா, குடிக்கிறார்களா, தூங்குகிறார்களா என்று பார்த்தறிகிறவர்கள். இப்படி தேசத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் இந்த தான் கோத்திரத்திலே காணப்பட்டார்கள். அப்படியானால் இந்த தான் கோத்திரத்தில் காணப்பட்ட பலத்த மனுஷர்கள் என்கிற ஆராய்கிறவர்கள் நம்முடைய ஜீவியத்துக்கு எதை ஒப்பிட்டு காண்பிக்கப்படுகிறது? தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கூட இந்த ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் தேசத்தை ஆராய்ந்ததை போல நமக்கு முன்பாக ஒரு தேசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் இந்தியா என்று பெயரிடப்பட்ட தேசம். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமானது ஆங்கில வேதாகமத்திலே இந்தியா என்று தொடங்குகிறது. அப்போ இந்திய தேசத்திலே தேவன் உங்களை என்னை வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேசத்தை குறித்து ஆராய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அல்லது அணு அணுவாய் தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நான் இப்பதான் இருக்கிற வீடு வேறு விதமாய் நான் டிசைன் பண்ணி வைத்திருக்கேன். வீட்டை பராமரிப்பதிலும், வீட்டை அலங்கரிப்பதிலும், வீட்டை நேர்த்தியாய் கவனிப்பதிலும் எனக்கு ஒரு அலாதி பிரியம். ஆரம்ப காலத்துல நாங்க சுதந்திரம் என் மனைவியோடு கூட ஜீவ காலத்தில் வாழ்ந்த போது எனக்கு ஒரு தனி பெரிய ஒரு அலுவலக அறை ஒன்று இருந்தது. வீட்டுக்குள்ளே யார் நுழைந்தாலும் முதலாவது ஒரு போர்ட்டிக்கோ, அது செருப்பெல்லாம் கலட்டி போடுகிறதான ஒரு சின்ன போர்ட்டிக்கோ, ஒரு வராண்டா போல இருக்கு. அதற்கு உள்ளே நுழைந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ரூம். அந்த ரூம் என்னுடைய ஆபீஸ் ரூமாக இருந்தது. அன்றைக்கு என் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் எனக்கு கீழே நிறைய அலுவலர்கள், வேலை செய்கிறவர்கள் இருந்தார்கள், வீட்டு வேலைக்காரர்கள் இருந்தார்கள், எனக்கு சுதந்திர பணியாற்றுகிறவர்களும் இருந்தார்கள். அப்படி இருந்த நாட்களிலே நான் என்ன செய்தேன்? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தின் பெயர்களை நல்லவே அந்த சார்ட் பேப்பர் என்று சொல்லக்கூடிய பள்ளி பிள்ளைகள் படம் வரைகிறதான அந்த பெரிய பேப்பர் வாங்கி நல்ல ஸ்கெட்ச் வச்சு அழகா கோடு போட்டு இரவு பகலாக இந்தியாவின் எல்லா மாநிலங்களை எழுதி கைப்பட எழுதினேன். நிறைய மேப் கிடைத்தது, டிசைனிங் புக்ஸ் கிடைச்சது, பெரிய பெரிய டிசைனிங் ஸ்கிரீன்லாம் கிடைச்சது. எனக்கு அதுல திருப்தி இல்லை. நாமே உட்கார்ந்து தேசத்தை குறித்து எழுதுவோம் என்று சொல்லி ராத்திரி பகலாய் அந்த சார்ட் பேப்பர்ல, பெரிய பேப்பர்ல, மல்டி கலர்ல உட்கார்ந்து எழுதி இந்தியாவின் எல்லா மாநிலங்களையும் ஒரு பேப்பர்ல எழுதி தொங்க வைத்தேன். அடுத்ததாக தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களின் பெயர்களை எழுதி அதை தொங்க வைத்தேன். அப்புறம் உலகத்துல 246க்கு அதிகமான நாடுகள் உண்டு. அதுல 246 நாடுகளுக்கு மேலான நாட்டிலே ஏறத்தாழ 215 நாடுகள் உலக வரைபடத்தில் தெளிவான முறையிலே தெரியக்கூடியவர்கள். அதற்கு மிஞ்சினது எல்லாம் சின்ன சின்ன தீவுகளாய் சாலமோன் தீவு போல சின்ன சின்ன தீவுகள். இதெல்லாம் சேர்த்துதான் 246 நாடுகளுக்கு மேலாக பூமியில் உண்டு. உட்கார்ந்து அவைகள் எல்லாம் 2-3 சார்ட் பேப்பர்ல நல்ல பல கலர்களிலே விதவிதமா கண்டம் வாரியாக 7 கண்டம் முதலாவது உலகத்துல இருந்தது. அதன் பின்பு வரலாற்று ஆசிரியர்களும் உலக சபையும் ஐநா சபையும் செய்து அது 5 கண்டங்களாய் மாற்றினது. அப்போ முதலாவது 7 கண்டங்கள் எது என்று கண்டுபிடித்து, அப்புறம் 5 கண்டங்கள் எது என்று கண்டுபிடித்து, அந்த கண்டங்கள் வாரியாக நான் தேசங்களின் பெயர் பட்டியலை உட்கார்ந்து எழுதி தொங்க வைத்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஒரு காலத்துல தேசத்தை குறித்து ஆராய்கிறவனா நிதானிக்கிறவனா இருந்தேன். அப்போ அதனால வருஷத்துக்கு ஒரு முறை மனோரமா இயர்புக் என்கிற ஒரு மலையாள மாநிலத்தில் வெளியிடப்படுகிறதான ஒரு மனோரமா இயர்புக் உண்டு. அந்த மனோரமா இயர்புக்கிலே அவங்க நடந்து முடிந்த வருடத்தின் முழு முக்கிய நிகழ்ச்சிகளும்
புள்ளி விவரத்தோடு இருக்கும். அதை தவிர இந்தியா மற்றும் மாநிலங்களை குறித்த அறியப்படாத தகவல்கள் அதுல ஏராளம் இருக்கும். நீங்களும் கூட கண்டிப்பாய் அதை வாங்குங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணும். இன்னைக்கு பலர் வேறு விதமா பேசுறாங்க. ஆனா ஒரு பொது அறிவு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பொது அறிவு தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மனோரமா இயர்புக் மற்றும் அதை தவிர இன்னும் சில இயர்புக்ஸ் எல்லாம் வாங்க, வருடாந்திர புஸ்தகங்கள். அதை வந்த உடனே கத்தனால வாங்கி உட்கார்ந்து நாள் கணக்கால மாத கணக்காய் படித்து அதுல இருக்கிற மேப் எல்லாம் கவனித்து பார்த்து அதுல இருக்கிற புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து அது திரும்ப உட்கார்ந்து யோசித்து அப்படி இப்படியெல்லாம் ஒரு காலத்துல படிக்கிறதுக்காக இரவும் பகலுமாக நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனமான முறையில செலவழித்தபடினால்தான் இன்றைக்கு வேதத்தை போதிக்க முடிகிறது. நம் பலத்தவர்கள் என்று சொன்னால் அந்நிய பாஷையிலே பலத்தை காண்பிக்கிறவர்களாய் அல்ல. பலத்தவர்கள் என்று சொன்னால் என்னிடத்தில் சுகமளிக்கிற வரம் இருக்கிறது பார், என்னிடத்தில் வியாக்கியான வரம் இருக்கிறது பார், என்னிடத்தில் போதக அபிஷேகம் இருக்கிறது பார் என்று சொல்லுவது கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்த தேசத்தை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்த பட்டணத்தை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்த ஜனத்தை குறித்து புள்ளி விவரங்களை அறிகிறவர்களாக நாம் இருக்க. ஆரம்ப காலத்திலேயே ஆண்டவர் ஒருத்தன்ட்ட கணக்கு கேட்டான். அவன் ஆரம்பத்திலேயே கணக்குல ஃபெயில் மார்க் தான் எடுத்தான். இன்னைக்கு ஆரம்ப காலத்துல ஒரு மனுஷன் கணக்கிலே ஃபெயில் மார்க் எடுத்தானோ அதற்கு பின்னாக வந்த பலரும் கூட ஃபெயில் மார்க் எடுக்கிறவர்களாகத்தான் இருந்தார். அப்ப ஆதியிலேயே கணக்கு பாடத்தில் ஃபெயில் மார்க் எடுத்தது யார்? ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவனை நீ என்ன செய்தாய்? அதற்கு ரொம்ப ஆக்ரோஷத்தோடு பதில் சொல்றான். அவனை குறித்து என்னிடத்தில் ஏன் கேட்கிறேன்? எனக்கு என்ன தெரியும்? நான் அறியேன். அன்னைக்கு ஆரம்பத்துல அந்த கணக்கு தெரியாதுன்னு சொன்னானோ இன்றைக்கு கணக்கும் தெரியாமல் கணக்கு வழக்கும் தெரியாமல் தான் நிறைய பேர் கணக்கு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு அலைகிறார். ஒன்னு தெரிந்து கொள்ளணும், பரிசுத்த வேதாகமம் என்பது வெறும் வசனம் நிறைந்தது கிடையாது. எப்படி வேதத்துல வசனங்கள் இருக்கிறதோ அதே போல இந்த வேதத்துல ஏராளமான ஆராய்ந்து பார்க்க வேண்டியவைகளும் இருக்கிறது, ஆராய்ந்து அறியக்கூடிய கணக்குகளும் இருக்கிறது. அப்ப இந்த தான் புத்திர முதலாவது எப்படிப்பட்டவரார்கள்? நல்ல பலத்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் தேசத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த தான் புத்திரரில் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். நியாயாதிபதிகள் 18:11. அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுதபாணிகளாய் அங்கிருந்து புறப்பட்டு போய் இங்கு இந்த தான் கோத்திரத்தில் இருந்த மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? ஆயுதபாணிகளாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ஆயுதபாணிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆயுதபாணி என்றால் யார்? இந்த ஆயுதபாணிகள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, நன்றாய் ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 நாளாகமம் 17:18. அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்தில் சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள்.
அவனிடத்தில் சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 180,000 பேர் இருந்தார். இப்போ ஆயுதபாணிகள் என்றால் யார் என்று கேட்டால், ஓ கர்த்தர் நல்லவர், இவர்கள் எப்போதும் ஆயுதம் பிடித்திருக்கிறவர்கள். ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய முதலாளி அல்லது தன்னுடைய ராஜா, தனக்கு மேல் இருக்கிற பிரதானமானவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக, இவங்க யுத்தத்திலே தேறினவர், அவர்கள்தான் ஆயுதபாணிகள். இங்கு ஆயுதபாணிகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனா இதே ஆயுதபாணிக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அவருக்கு பேர் சௌரியவான்கள். இங்க ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். சொன்னா எத்தனை பேர் சிரிக்கிறீங்க, இல்லாட்டி எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியும். பைபிள்ல சௌரியவான்கள் என்கிற ஒரு பெரிய யுத்த வீரர்கள் இருந்தார்கள். இந்த சௌரியவான்கள் இந்த ஆயுதபாணிகளுக்கு இந்த ஆயுதபாணிகளை போலவே காணப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த சௌரியவான்கள் இந்த ஆயுதபாணிகளை போல இருந்தார்கள் அல்லவா? இந்த சௌரியவான்களுடைய கிரியை எப்படி இருந்தது? எந்த நேரமும் அவர்கள் கண்ணும் கருத்துமாய் தன்னுடைய தலைமைத்துவத்தை காக்கிறவர்கள் தான் சௌரியவான்கள். தனக்கு நியமிக்கப்பட்ட ராஜாவோ, தனக்கு நியமிக்கப்பட்ட மந்திரியோ, தனக்கு நியமிக்கப்பட்ட பிரபுவுக்கோ எந்த ஒரு சேதமும் வராமல் காத்து கொள்ளுகிறவர்கள் தான் சௌரியவான்கள். அப்போ இந்த சௌரியவான்களை குறித்து சொல்லும்போது நான் சொன்னா நீங்க சிரிப்பீங்க. அப்படி என்னன்னா, சாலமோன் காலத்துல ஒரு சௌரியவானின் கூட்டம் இருந்தது. அந்த சாலமோன் காலத்தின் சௌரியவான்கள் கூட்டத்துல அதுல ஒரு சௌரியவான் கூட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? சாலமோனுடைய மஞ்சத்தை சுற்றிலும் 60 பேர் நிற்பாங்களாம். அதாவது சாலமோனுடைய பள்ளி அறை என்று சொல்லக்கூடிய பெட்ரூம், அந்த பெட்ரூம்ல அறைக்கு உள்ளே அந்த கட்டில சுற்றிலும் 60 பேர் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு நின்று கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு சாலமோனுக்கு பெரிய பாதுகாப்பு. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் கருப்பு பூனை பாடை பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இசட் பிரிவு பாதுகாப்பு படை என்று சொல்லுகிறார்கள். ஒய் பிரிவு படை பாதுகாப்பு என்று சொல்லுகிறார்கள். இது பலவிதமான பாதுகாப்பை சொல்ற. ஆனால் அந்த காலத்திலேயே சாலமோனுடைய கட்டில சுத்தியுமே அவன் சுத்திரம் ஸ்திரீகளோடும் அல்லது தன் வாழ்க்கையோடும் தூங்கி கொண்டிருக்கிற படுக்கிற கட்டிலை சுற்றிலும் 60 சௌரியவான்கள் எப்போதும் நின்று கொண்டிருந்தார்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ சாலமோனுடைய மஞ்சம், இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். ஓ கர்த்தர் நல்லவே. இது ஏன் சொல்றேன்னா, எப்படி சாலமோன் காலத்திலே சௌரியவான்கள் மிகப்பெரிய யுத்த வீரர்களாய் ராஜாவின் ஜீவனையும் சரீரத்தை காக்கிறவர்களாய் இருந்தார்களோ, அதே போலதான் தான் கோத்திரத்திலே ஆயுதபாணிகள் சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாய் இருந்தார், யுத்தபாணிகளாய் இருந்தார். இது எதை காண்பிக்கிறது? தேவ பிள்ளைகளாகிய நாம் எந்த நேரத்திலாகிலும் யுத்தம் செய்வதற்கு பயப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். யுத்தம் வந்தால் யுத்தத்தை கண்டு விலகுகிறவர்களாய் அல்ல, யுத்தத்தை எதிர்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நீங்க கேட்கலாம், என்னையா யுத்தம் பண்றதுக்கு கர்த்தர் சொல்லித்தராரா என்று கேட்கலாம். அதுல சந்தேகமே இல்லை. சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான், நீர் என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறீர் என்று சொல்லுகிறான். அப்போ என் விரலை பிடிச்சு இப்படி சண்டை போடு, அப்படி சண்டை போடு, இப்படி விரலை நீட்டி, இப்படி விரலை மடக்கு, இப்படி கம்பப்பிடி, இப்படி ஈட்டியை பிடி, இப்படி அம்பப்பிடி என்று சொல்லி கொடுக்கிறதே கர்த்தர். இதுல இந்த ஆயுதபாணி மற்றும் சௌரியவான்கள் 2 பேருமே யுத்தத்துல சிறந்தவர். அவங்க யுத்தம் நல்லதா என்று கேட்டா அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 16:18.
அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். நம்பர் 1, அவன் வாசிப்பதில் தேறினவன். நம்பர் 2, அவன் பராக்கிரமசாலி. நம்பர் 3, யுத்த வீரன். நம்பர் 4, காரிய சமர்த்தம். நம்பர் 5, சௌந்தரியம் உள்ளவன். நம்பர் 6, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த 6 அடையாளம் யார்கிட்ட இருந்துச்சு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்ற தாவீது. அந்த தாவீதுக்கு 6 அடையாளத்தில் 3வது அடையாளம் என்ன? அவன் கர்த்தர் நல்லவன், யுத்த வீரன் என்று ஆண்டவரே சொல்றார். யுத்த வீரன். ஆம், இந்த தான் கோத்திரத்திலே ஆயுதபாணிகள் 1,80,000க்கும் அதிகமானவர்கள் இருந்தார். சாலமோன் காலத்திலே அவன் மஞ்சத்தை சுற்றிலும் மெய்காப்பாளர்கள், சௌரியவான்கள் வடிவிலே 60 பேர் இருந்தார்கள். ஓ தாவீதோ, இவன் எல்லாரை விட பெரிய யுத்த வீரனாயிருந்தான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த கடைசி காலத்திலே சாத்தானோடு யுத்தம் பண்ண தெரியாட்டி நாம் கிறிஸ்தவ ஜீவியத்திலே தோற்றுப்போம். பிசாசோடு யுத்தம் பண்ணி அவனை மேற்கொள்ளாட்டி வசனத்தின் வாழ்க்கையில நாம் ஜெயிக்க முடியாது. அசுத்த ஆவிகளோடு யுத்தம் பண்ணி அவைகளை அழிக்க தெரியாவிட்டால் நாம் தேவனுடைய நாமத்துக்கு உரியவர்களாகவே இருக்க முடியாது. அப்பத்தான் கோத்திரத்திலே நல்ல ஆயுதபாணிகள் காணப்பட்டார்கள். அது 1, 2, 3 பேர், 50 பேர், 100 பேர் அல்ல. கிட்டத்தட்ட 1,80,000 பேருக்கும் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் இந்த தான் கோத்திரத்தை எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதித்திருப்பார், எவ்வளவு அழகாய் கர்த்தர் உயர்த்தியிருப்பார் பாருங்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த தான் கோத்திரத்தில் காணப்பட்ட பலத்த மனுஷர்களுடைய அதிகாரமும், நல்ல ஆயுதபாணிகளுடைய யுத்த வீரன் என்கிற சாட்சியும் இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பாராக. இந்த தயவுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. இங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். தான் கோத்திரத்தை குறித்து நேற்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொன்னேன். அதுல 99% எல்லா நன்மையை குறித்து மாத்திரம் சொன்னேன். ஆனா இந்த தான் கோத்திரத்துல இன்னொரு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். நியாயாதிபதிகள் 18:25 வாசிக்கிறேன். தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். ஆமென். கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். தான் கோத்திரத்திலே விதவிதமான அற்புதமான மனிதர்கள் இருந்ததாக நேற்றைக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் சொன்னார். இந்த விதவிதமான அற்புதமான மனிதர்கள் மட்டுமல்ல, இங்க அடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் யார் என்று சொன்னா பயங்கரமான கோபிகள். இந்த கோபிகள் என்றால் யார்? கோபிகள் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த கோபிகளை குறித்து தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் கோபம் தனிய கடவது என்று சொல். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, தான் கோத்திரத்திலே நல்ல அருமையான ஜனங்கள் இருந்தார்கள், கொல்லத்தார் இருந்தார்கள், கோத்திரத்தார் இருந்தார்கள், ஞான இருதயம் உள்ளவர் இருந்தார்கள், போதிக்கிறவர்கள் இருந்தார்கள். சோத்திரம் பாளையத்திலே ஆவியான இறங்கக்கூடிய அளவுக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் இருந்தார்கள். பட்டணத்தில் ஆசிரிக்கப்பட்டவர் இருந்தார்கள், கோத்திரத்தார் இருந்தார்கள், தான்யான் என்கிறவர்கள் இருந்தார்கள். இப்படி எல்லாருமே இருந்தாலும் அதற்கு நடுவிலே ஒரு கூட்டம் கோபிகள் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திடீர் என்று பயங்கரமா கோபப்படுவாங்க.
இவங்களுக்கு எப்போ கோபம் வரும் அப்படின்றதையும் வசனமே சொல்லுது பாருங்க. அந்த நியாயாதிபதிகள் 18:25 சொல்லுகிறது, தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார். கூக்குரல் இடாதே. இந்த தான் புத்திரர்களுக்கு ஒரு கூட்டத்தாருக்கு அடிக்கடி கோபம் வருது, ரொம்ப கோபம். ஆனா அந்த கோபம் ஏன் வருதுன்னாக்கா, யாராவது காச் மூச் அப்படின்னு கத்துனாக்கா இவங்களுக்கு கோபம் வரும். காரணம் இல்லாம சத்தம் போட்டாக்கா இவங்களுக்கு கோபம் வரும். 2 காரியத்தை 2 முறை பேசுறதை விட்டுட்டு 20 முறை பேசுறவங்களை பார்த்தாக்கா இவங்களுக்கு கோபம் வரும். இது சரியா தப்பா என்று கேட்டா, நான் என்னுடைய மனசாட்சியின்படி சொல்லுவேன், இது உண்மைதான். எது உண்மை? ஓ, கூக்குரல் இடுவது மிகப்பெரிய தவறு. கூக்குரல் இடுவது மிக 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 தவறு. இன்னைக்கு நிறைய பேருடைய சொந்த அறிவு எப்படி தெரியுமா? நான் கத்தி பேசுனாக்கா அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க. நான் அதட்டி பேசுனாக்கா அவங்க மௌனம் ஆயிடுவாங்க. நான் மட்டும் கத்தல, நான் மட்டும் குரலை உயர்த்தல, என்ன ஏறி மிளகா அரைச்சிருப்பாங்க. நான் மட்டும் சத்தம் போடல அப்படின்னாக்கா என்ன ஒண்ணுமில்லாம பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி இவர்களுக்கு இவர்களாகவே கற்பனை பண்ணி கொள்ளுகிறார். ஆனா கூக்குரல் இடுவது பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அது தேவன் விரும்பாத காரியம். பழைய ஏற்பாட்டில யார் கூக்குரல் இட்டா தெரியுமா? ஓ, யாக்கோபுடைய சகோதரன், மூத்த சகோதரனாகி ஏசா. யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் தெரிஞ்ச உடனே தன்னுடைய தகப்பனாக ஈசாக்கின் கட்டிலுக்கு பக்கத்துல நின்று அவன் பயங்கரமா கூக்குரலிட்டான். எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்குதா, இது ஒண்ணுதான் இருக்குதா, இதுதான் தகப்பனாகி நீர் கொடுக்கிறதா என்று சொல்லிட்டு கட்டிலுக்கு இந்த பக்கம் திரும்பினா, ஓ, தன் சகோதரன் இருக்கிறதாக நினைத்து கொண்டு அவன் சொல்றான், ஒரு நாள் வரும், அன்னைக்கு யாக்கோபே உன்னை 2ல 1 பார்ப்பேன். இப்படி சொன்னது யாரு? ஏசா. கூக்குரல். நல்ல கவனிக்க. கூக்குரல் இடாமல் போன யாக்கோபு வேறு தேசத்துக்கு போய் 20 ஆண்டு காலங்களில் சம்பாதித்தவனும் 2 சேனையை உருவாக்குகிறவனாய் வந்து விட்டான். ஆனா கூக்குரல் விட்ட ஏசாவோ அதே தேசத்துல இருந்து அவன் வாழ்க்கை மகா மனம் மடிவுள்ளதாய் முடிந்து போனது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரி, தயவு செய்து வீட்டுக்குள்ள கூப்பாடு போடாதீங்க. தயவு செய்து சகோதரனே, நான் ஆம்பளை என்கிற ஆணவம் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. நான் ஆம்பளை என்கிற தைரியம் என்கிற பெருமை நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. நீங்க ஆம்பளை என்கிறது ஆணவத்தினாலும் கூக்குரலினாலும் காண்பிக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. தயவு செய்து கூக்குரல் விடாதீங்க. அப்படி கூக்குரல் இடுகிற அனுபவம் வந்தா ரொம்ப சீக்கிரத்துல நீங்க கோபக்காரரா போயிருவீங்க. கோபக்காரரா மாறிட்டா அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. நியாயாதிபதிகள் 18:25, கோபிகள் உன்மேல் விழுவார்கள். விழுவார்கள் என்ன அர்த்தம்? கோபம் வந்துட்டா கண்ணு மூக்கு தெரியாது, நிதானம் இழந்துரும். ஓ, அம்மானும் தெரியாது, தங்கச்சின்னு தெரியாது. ஓ, கை தானா நீண்டு வந்து சப்புன் அறை. அது எந்த வகையில சரி? எந்த வகையிலும் சரி கிடையாது. காரணம், முதலாவது கூக்குரலில் ஆரம்பித்தது, அது அப்படியே கோபமாய் மாறினது. கோபத்தின் விளைவு யார் மேலையாவது விழுந்தாவா இவங்களுக்கு ஓய்வு வரும், யார் மேலையாவது விழுந்தாவா இவர்களுக்கு அமைதி வரும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அந்த சோத்திரம் கோபத்துக்கு இடம் கொடுத்து நான் விழுவேன், நான் விழுந்தா அவங்க நசுங்கிருவாங்க நீங்க நினைப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க விழுவது உங்கள் எதிரியா இருக்க மாட்டார்கள், கோபிகளும் கூக்குரல்காரர்களுமா இருக்கிற நீங்கள் தான் விழுவீர்கள். இதை நான் சொல்லவில்லை,
என் ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய யுத்தம் தான் பாளையத்திலே, அங்கே சுத்திர மன்னிக்கிற பாளையத்திலே நடக்கிறது. அப்போ இந்த கோலியாத் கோபப்பட்டு பயங்கரம் பேசுற, நீ பார்க்கறதுக்கு சின்ன பையனாயிருக்கிற, நீங்க வா உன்னை நசுக்கி போட்டுருவேன், ஓ உன் பிணத்தை காகங்களுக்கு தூக்கி போட்டுருவேன், ஓ என்று சொல்லி பயங்கர கேவலமா ஏளனமா நகைச்சுவையா கோபத்தோடு பேசினான். தாவீதுக்கு எதிராக பயங்கர சத்தமிட்டான். ஆனா தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? கூக்குரல் இடல, கோபப்படவும் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு ரகசியத்தை கற்றுக்கணும். காலாகாலமா சவுலுடைய இராணுவத்திலே இராணுவ வீரர்களா இருந்தவர்கள் தாவீதுடைய மூத்த சகோதரர். அதுல ஒருத்தன் தாவீதை பார்த்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான். நீ ஏன் இங்க வந்த, கையில என்ன வச்சிருக்க, வச்சுட்டு போயிட்டேரு, யார் வேடிக்கை பக்கம் வந்த, ஆட்டுக்குட்டியெல்லாம் அங்க, அது யார் பார்த்துக்குவா, உனக்கு ரொம்ப துணிகரம் அல்லவான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டான். ஆனா நல்லா கவனிக்கணும், பயங்கர கோபப்படக்கூடிய தகுதி உள்ளவனா இருந்த தாவீதின் அண்ணன் கோலியாத் வரும்போது பதுங்குகிறவனாயிருந்தான். கோபப்படுகிறவனாயிருந்த தாவீதின் அண்ணன் கோலியாத்து விழுந்துட்டான் சொன்ன உடனே சுத்திரம் எல்லாரும் தலை தெறிக்க ஓடும்போது இவனும் ஓடுகிறவனாயிருந்தான். ஆனா கோபமே படாத, கோபியா இருக்காத, கூக்குரலிடாத தாவீதோ கோலியாத்துக்கு மேலே ஏறி நின்று கோலியாத்தின் பட்டயத்தை உருவி அவன் பட்டயத்தினாலே அவன் கழுத்தை வெட்டி. இதுல தெரிந்து கொள்ளுங்க, நீங்க கட்டின கணவனா இருக்கலாம், குடும்ப பெண்ணாகிய மனைவியா இருக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும் ஐயா, என்னைய படுத்த பாடு எனக்கு தான் தெரியும், என்னால் சமாளிக்க முடியல நீங்க சொல்லலாம், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூக்குரல் இடாதீர்கள், ஆனாலும் கோபப்படாதீர்கள். அந்த கூக்குரலும் கோபத்தை விட்டு நீங்கள் தணிந்தால் தாவீதோடு கர்த்தர் இருந்ததை போல உங்களோடு. சவால் விட்ட கோலியாத் கீழே கடக்கிறான். சின்ன கூழாங்கல் எடுத்துட்டு போன தாவீதோ மேலே ஏறி நிற்கிறான். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சுபாவம் மாறட்டும், இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் மாறட்டும். நாம் இந்த தான் கோத்திரத்திலே சில கோபிகளும் இருந்ததை போல அந்த கோபிகள் என்கிற கோபக்காரர்களாய் நாம் இராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மையும் மூடி பாதுகாப்பாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இப்போ இந்த தான் கோத்திரத்தில் காணப்பட்ட இன்னொரு நல்ல காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 33:22 வாசிக்கிறேன், ஜபத்தோடு கவனி. தானை குறித்து தான் ஒரு பால சிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான். இந்த தான் என்கிறவனை குறித்து மோசே சொல்லுகிறதான ஒரு தீர்க்க தரிசனம். மோசே தான் என்கிறவனை குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்ன? 2 காரியத்தை சொல்லுகிறான். ஒன்று, அவன் பால சிங்கம். 2வது, அவன் பாய்கிறவன். ஒன்று அவன் பால சிங்கம், 2வது பாய்கிறவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தான் என்கிற மனுஷனை குறித்து ஒரு அருமையான தேவ மனுஷனாகி மோசே சொல்லுகிற அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். அவன் பால சிங்கம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பால சிங்கம் என்பது என்ன? பாலசிங்கம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தா, ஆதியாகம் 49:9 சொல்லுகிறது, யூதா பால சிங்கம்.
நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். ஓ கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தவன், அவனை எழுப்புகிறவன் யார்? இந்த பால சிங்கம் என்றால் என்ன அர்த்தம்? தனக்கு பிடிச்சதை அது பிடிச்சு கவர்ந்து கொண்டு மேல ஏறி போகக்கூடிய கர்த்தர் நல்லவை. மற்ற சிங்கங்கள் இருக்கிற இடத்துல இருக்கும், குகையிலே படுத்திருக்கும், உலாவும். ஆனா இந்த பால சிங்கம் மட்டும் தனக்கு பிடிச்ச இறைய சரியா குறிப்பாத்து அருமையா பிடிக்கும். அருமையாய் பிடித்து விட்டு, ஓ கர்த்தர் நல்லவே, அது எல்லா மற்ற மிருகங்களோடு இருக்காமல் அது மேலே ஏறி போகக்கூடியது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த பால சிங்கம் என்பது உயர ஏறக்கூடியது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பால சிங்கங்கள்ட்ட அழகான ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் தெரியுமா? இந்த தான் என்கிறவனை குறித்து மோசே சொல்லுகிறார், நீ ஒரு பால சிங்கம். ஏன் இந்த மோசே என்கிற தேவ மனுஷன் தான் என்கிற மனுஷனை பாலசிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 104 சங்கீதம் 21வது வசனம். சங்கீதம் 104:21. பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அல்லேலூயா. இந்த மோசே தான் என்கிற மனுஷனை பார்த்து பாலசிங்கம் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த பாலசிங்கங்கள் ஆகாரத்துக்கு தேவனை நோக்கி பார்க்குமா. ஆமென். அப்படின்னா இந்த தான் என்கிற மனுஷன், தான் என்கிற கோத்திரம் நல்ல தேவனை பார்க்கிற மனுஷனையும் தேவனை நோக்கி பார்க்கிற கோத்திரத்தையும் குறிக்கிறது. அதற்கு பேர் தான் பாலசிங்கம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே, இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட உபத்திரமும் இக்கட்டு குழப்பம் நிறைந்த இந்த பூமியிலே நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? இந்த தான் என்கிற மனுஷன் ஒரு பால சிங்கமாய் இருந்ததை போல அவன் பால சிங்கமாய் இருந்தாலும் அடித்து கொள்ள விரும்பாமல், ஓசத்திர பிடித்து திங்க விரும்பாமல், தேவனால் ஆகாரம் கிடைக்க காத்திருக்கிறவனாய் இருந்தான். இதுதான் ஒரு ஆவிக்குரிய தன்மையின் முதிர்ச்சியை காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தமிழ்நாட்டில ரொம்ப பிரபல்யமான ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியத்துல அவரை விட பிரபல்யமான ஒருத்தர் இறந்து விட்டார். இப்ப ஏற்கனவே இந்த பிரபல்யமான ஊழியக்கார் ரொம்ப பெரியவர், பல 100 கோடிக்கு சொத்து இருக்கு. அவ்வளவு பெரிய சொத்துக்கள் பல 100 கோடிக்கு வைத்திருந்தோம். அந்த ஊழியத்துல இறந்த ஒருவருக்காக சொத்திரம் அவர் அறிவிப்பை வெளியிட்டார். இப்பொழுது இன்றைக்கு கையிலே எந்த வருமானமும் இல்லை. தேவன்தான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்டு நிறைய பேர் உடனுக்குடன் வசத்திரம் உதவி செய்ய ஆரம்பித்தார். அவர் நினைத்ததை விட ஒரு பெரும் தொகை அவருக்கு கிடைத்தது. இப்ப நல்லா கவனிக்கணும். அது அப்ப அந்த மனுஷன் ஏன் அப்படி செய்தான் என்று நிறைய பேர் வாதம் பண்ணினார்கள், விவாதம் பண்ணினார்கள். அவங்களுக்கு ஆஸ்தியே இல்லையா? அவங்களுக்கு பணமே இல்லையா? அவங்களுக்கு சொத்தே இல்லையா? அவங்க கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எப்படி இவர் இதை பப்ளிஷிங் பண்ணாரு? எதுவுமே இல்லைன்னு எப்படி சொன்னார்? ஆனா நல்லா கவனிக்கணும். அதுதான் அங்க ஒரு பெரிய ஞானார்த்தத்தை குறிக்கும். என்ன ஞானார்த்தம்? கர்த்தர் நல்லவே. அவர் நினைத்திருந்தா ஏதோ ஒரு சொத்தை விற்று அல்லது ஒரு பெரிய சொத்தை அடமானம் வைத்து உடனே பணம் பரட்டி இருக்கலாம். அதை வைத்து இங்கு அடக்கமும் மற்ற காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கிறவைகளையும் காத்துக்கொண்டு நடக்கிற செலவுகளையும் சரி கட்டின அப்படிப்பட்ட யோசனைக்குள் கடந்து போனா நடந்தது என்ன? அதற்கு பின்பு அவருடைய ஊழியமும் அவருடைய கிரியைகளும் இன்னும் பெருகினது.
இதை ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த பால சிங்கங்களுக்கு வேட்டையாட தெரியும், நல்ல பாய தெரியும், நல்ல அடிச்சு கொள்ள தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்துமே இந்த பால சிங்கங்கள் இறைக்காக தேவனை பார்க்குமா? அப்ப இது எதை காண்பிக்கிறது? இதுதான் தேறின தேவ மனுஷனையும் தேவனுடைய பிள்ளையை காண்பிக்கிறது. நம்ம கிட்ட 1000 சொத்து இருக்கட்டும், எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கட்டும், எந்த திறமை, பணம், பேங்க் லாக்கர் அல்லது பேங்க் பேலன்ஸ் அல்லது ஜுவல்ஸ் அல்லது வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு இருக்கட்டும், எல்லாம் இருந்தாலும் நம்முடைய கண்ணும் நம்முடைய நோக்கமும் எங்க இருக்க வேண்டும்? அந்த தேவனினோ நோக்கி இருக்க வேண்டும். அந்த சங்கீதம் 104:21 சொல்லுகிறது போல, பால சிங்கங்கள் தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று சொல்லப்படுகிறதே. நமக்கு என்னதான் வீடு, வாசல், அந்தஸ்து, செல்வம், பணம், பொருள், வண்டி, நகை எல்லாம் இருந்தாலும் இதை வச்சு வாழ்ந்துடலாம், இதை வச்சு சாப்பிடலாம், இதை வச்சு நாட்களை கடத்தலாம் நினைக்காம அன்னன்னைக்கு தேவனை தேடுகிற ஒரு பழக்கம் இந்த தான் புத்திரரை போல நமக்கு காணப்படும் வேண்டும். இதுதான் இந்த தான் புத்திரத்தில் காணப்படுகிற பால சிங்கத்தின் அருமையான ஒரு தன்மை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தான் புத்திரரை குறித்தும் தானை குறித்தும் தேவனுடைய கிருபையினாலே நிறைய காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம். நேற்றைக்கு கிட்டத்தட்ட சூத்திரம் 5-8 காரியங்களை சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே பல காரியங்களை அறிவித்திருக்கிறேன். இத்தனையும் ஒரு மனுஷனை குறித்து எழுதினது. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். இந்த தான் மற்றும் தான் புத்திரரை குறித்து இன்னும் விளக்கமாகவும் விரிவாகவும் நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது இன்னொரு 15 நாட்களுக்கு தொடரும். அந்த அளவுக்கு இந்த தான் கோத்திரத்தையும் தான் புத்திரரையும் தான் என்கிற மனுஷனையும் ஆண்டவர் அந்த அளவுக்கு மகிமையாய் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஏராளமான ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. இப்ப கடைசிய செய்தி முடிக்கிற நேரத்துல இந்த தான் என்கிற மனுஷனை குறித்து தானுடைய தகப்பனாகி யாக்கோபு என்ன சொன்னார், அவர் சொன்ன வார்த்தைய வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க கடந்து சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16, 17, 18 இந்த 3 வசனம் மட்டுமே தான் என்களுடைய தகப்பனாகி யாக்கோபு தன் குமாரனாகி தானை குறித்து சொன்ன வார்த்தைகள். 3 வசனம் வாசிக்கிறேன். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் சூத்திரம் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இப்ப இந்த தானை குறித்து தன் தகப்பனாக யாக்கோபு சொல்ற காரியம் என்ன? நம்பர் 1, இவன் நல்ல பெரிய கோத்திரத்தானாய் மாறுவான். நம்பர் 2, இவன் தன் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறவனாய் மாறுவான். நம்பர் 3, இவன் நல்ல குதிரையை போலவும் குதிரைக்கு மேல் ஏறுகிற குதிரை சாரிகளை போலவும் மாறுவான். நம்பர் 4, கர்த்தர் நல்லவே, இவன் சொல்ற வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல காணப்படுவான். நம்பர் 5, இவன் நல்ல விரியனை போலவும் விரியன் பாம்பை போலவும் இருப்பான். இந்த 5 காரியங்கள் அவனுக்குள் இருந்தாலும் 6வது கர்த்தர் இவனை கொண்டு ரட்சிப்பையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப இந்த தானை குறித்து தன் தகப்பன் கொடுத்த வாக்குறுதிகள், வார்த்தைகள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. இந்த முன்மாதிரியின் ஜீவியம், இந்த ஆசீர்வாதத்தின் ஜீவியம், இப்படிப்பட்ட கிருபை நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த இரவு வேலைக்காக ஸ்தோத்திரம். பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தில்
யோசேப்புக்கு முன் பிறந்த சகோதரர்களாகிய அநேகரை குறித்து கர்த்தர் சொல்லி வருது. அதிலே நேற்றைய தினமும் இன்றைய தினம் தான் என்கிற மனுஷனையும் அவனுடைய கோத்திரத்தையும் குறித்து தேவன் விளங்க காட்டினதற்காக, விளக்கி காட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் வேதத்தின் ஆழங்களையும் மறைவிடத்தில் இருக்கிறவைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். ரொம்ப முக்கியமாய் இந்த தான் கோத்திரத்தால் நல்ல பலத்த மனுஷர்களாய் இருந்தார்களே, ஆயுதபாணிகளாய் இருந்தார்களே, பால சிங்கங்களாய் இருந்தார்களே, பாய்கிறவர்களாய் இருந்தார்களே, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் மாற்றும். இரவில் நல்ல 5 நித்திரையை தாரும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத நித்திரை குளறுபடிகள் எல்லாம் மாறட்டும். 5 நித்திரையினால் ஜனங்களை நிரப்பும். அதிகாலை இருட்டோடு ஜெபத்திலே கலந்து கொண்டு 1ஆம் தேதி விடிய காலையிலேயே தேவனுடைய அபிஷேகத்தினாலும் தீர்க்க தரிசனங்களினாலும் நிரம்ப தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.